ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பவர் மற்றும் ஆயில் கேஸ் சம்மந்தமான நிறுவனங்கள்லாம் மட்டும் தான் முதலீடு பண்ணுறாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எனர்ஜி எவ்வளோ தேவைன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் அதிகமா இருக்கும். அதுபோல இந்த மாதிரி கம்பெனிகளோட கடனும் அதிகமா இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்பவே செக்டார் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஃபண்ட் தான். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகபட்சமாக 20% வரை இந்த மாதிரி செக்டார் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது IMF எனப்படும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 3.2 ட்ரில்லியனோட 5வது இடத்துல இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா 2027 பார்த்தீங்கன்னா 5.4 ட்ரில்லியனோட 3வது இடத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா US இருக்கு, அதுக்கு அடுத்தபடியாக சைனா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரினாலும் பார்த்தீங்கன்னா வளர கண்ட்ரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனர்ஜி மற்றும் பவரோட தேவை அதிகமாகவே இருக்கும். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எனர்ஜி ஃபண்டில் இருந்து பவர் மற்றும் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் தான் முதலீடு பண்ணுறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க: அப்ஸ்ட்ரீம், மிட் ஸ்ட்ரீம் மற்றும் டவுன் ஸ்ட்ரீம்னு. அப்ஸ்ட்ரீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருந்து, அதாவது க்ரூட் ஆயிலாக எடுக்குது. அந்த க்ரூட் ஆயில் எடுத்து தான் அதில் இருந்து தான் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ்னு பிரித்து எடுக்கிறது. இதில் அப்ஸ்ட்ரீமில் எந்தெந்த நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ONGC எனப்படும் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் மற்றும் ஆயில் இந்தியா லிமிடெட். மிட் ஸ்ட்ரீம்னா பார்த்துட்டிங்கன்னா அந்த அப்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கதான் அதை ப்ராசஸிங் பண்ணுறாங்க மற்றும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற இண்டஸ்ட்ரீஸ். இதில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா PPCL, HPCL மற்றும் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், பெட்ரோநெட் LNG போன்ற நிறுவனங்களாகும். இந்த டவுன் ஸ்ட்ரீம் நிறுவனங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல இருந்து எடுக்கக்கூடியதை அவங்க ப்ராசஸிங் பண்ணி மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், IOC எனப்படும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், HPCL எனப்படும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், PPCL எனப்படும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மற்றும் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், கொச்சி. இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிஃப்டி 50 லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குன்னா ஒரு 45 ஃபண்டு ஹவுஸில் இருந்து முதலீடு பண்ணுறாங்க. நம்ம ஒரு பேசிவ் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த ஃபண்டோட ரிட்டர்ன் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸை விட அதிகமாக இருக்கணும். இப்போ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபண்டு ஹவுஸில் இருந்து நிறைய செக்டார் ஃபண்டுகளில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரிட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஐசிஐசிஐ பார்மா ஃபண்டுன்னு 2018 ஆரம்பித்தாங்க. அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இங்கே போட்டிருக்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மொத்த ரிட்டர்னையும் எத்தனை வருஷம் ஆகிருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அது 17.5% கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ ஹெல்த் கேர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 21% கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ மேனுஃபேக்சரிங் ஃபண்டும் அப்படி தான் 23.7% கொடுத்துருக்கு. அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 21.7%. அதுக்கு அடுத்தபடியாக ஐசிஐசிஐ இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு இருக்குது. அந்த இண்டெக்ஸ் 18.1% தான். அந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு 23% கொடுத்துருக்கு. காம்படேட்டிவ் ஃபண்டு அதே மாதிரி தான் 34.9% கொடுத்துருக்கு. பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா 25.6% தான். ஐசிஐசிஐ பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 25.4%, பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா 20.2 தான். ஐசிஐசிஐ ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 19.1%, அந்த பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா 17.3% தான். ஐசிஐசிஐ ஹவுசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 23.6% கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 18.5 தான். ஐசிஐசிஐ PSU ஈக்விட்டி ஃபண்டு பார்த்தீங்கன்னா 52.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அந்த பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா 65.5%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 39.2% கொடுத்துருக்கு. அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான், இந்த ஒரு ஃபண்டில் மட்டும்தான் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபண்டு ஹவுஸில் இருந்து ரிட்டர்ன் கொஞ்சம் குறைவாக இருக்குது. மற்ற எல்லா ஃபண்ட்லையும் பார்த்துட்டிங்கன்னா இதில் கிட்டத்தட்ட இந்த 10 ஃபண்டுகள்லையும் மற்ற ஐசிஐசிஐ ஃபண்டு ஹவுஸில் உள்ள ஃபண்டு தான் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது இண்டெக்ஸை விட பீட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எனர்ஜி ஃபண்டில் இருந்து எந்த மாதிரி நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா
இபிசி எனப்படும் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எனப்படும் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்க. அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஈக்குவப்மெண்ட் தயாரிக்கிற நிறுவனங்கள்லையும் முதலீடு பண்ணுறாங்க. ஆயில் வேல்யூ செயின் பார்த்துட்டிங்கன்னா ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி, ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணுறாங்க. கிரீன் எனர்ஜின்னு பார்த்துட்டிங்கன்னா சோலார் எனர்ஜி மற்றும் விண்ட் எனர்ஜி மற்றும் எலக்ட்ரிக் எனர்ஜி சம்மந்தமான நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்க. கேஸ் வேல்யூ செயின்னா பார்த்துட்டிங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் மற்றும் பெட்ரோநாட் எல்என்ஜி போன்ற நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்க. அடுத்து பவர் வேல்யூ செயின் பார்த்துட்டிங்கன்னா கோல் இண்டியா, அது தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா பிஎஃப்சி, ஆர்இசி போன்ற நிறுவனங்களையும் முதலீடு பண்ணுறாங்க. 2000வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வீட்டில் முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் லைட்டாக இருந்தது, கேஸ் ஸ்டவ், டெலிவிஷன். இந்த 3மே இருந்ததுன்னா அவங்க ஒரு ரிச் ஃபேமிலின்னு கன்சிடர் பண்ணலாம் 2000க்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு அடிப்படை தேவையாக என்ன வேணும்னு பார்த்துட்டிங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் வேணும், ஏர் கண்டிஷன் வேணும், இண்டக்ஷன் ஸ்டவ், மைக்ரோவேவ் ஓவன் வேணும். கார் அண்ட் 2 வீலர் இல்லாத வீடுகளே கிடையாது சொல்லலாம். இது இல்லாமல் எந்த ஒரு வீட்லேயுமே இன்றைக்கி வாழ முடியாத சூழ்நிலைலாம் சொல்லலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எனர்ஜி ஃபண்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கம்பெனியில் முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அந்த எனர்ஜி கம்பெனி நிஃப்டியோட என்ன இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எனர்ஜி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் முதலீடு பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 10 நிறுவனங்களில் இருக்குது. இதில் அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடில் 31%, என்டிபிசியில் 14.3%, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 11.8%, கோல் இந்தியா லிமிடெடில் 9.4%, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் 8.6%, டாடா பவர் கம்பெனி லிமிடெட் 6.2%, அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் 5.8%, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 5%, ஆயில் இந்தியா கார்பரேஷன் லிமிடெட் 5%. குறைந்தபட்சமாக பார்த்துட்டிங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெடில் பார்த்தீங்கன்னா 2.8% முதலீடு பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எனர்ஜி ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாகும். இது பார்த்தீங்கன்னா தீமெட்டிக் ஃபண்டு தான், செக்டார் கேட்டகரி சார்ந்தது. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளான் மற்றும் டைரக்ட் பிளான் இருக்குது. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, ரெகுலர் பிளான்னா த்ரூ அட்வைசர் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். அதுபோல் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆப்ஷன் இருக்குது மற்றும் டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்குது. டிவிடெண்ட் ஆப்ஷன்னா உங்களுக்கு என்ஏவி ரொம்ப வளராது. இயர்லி ஒன்ஸு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குதோ அதை டிவிடெண்டாக கொடுத்துருவாங்க. எப்போவே க்ரோத் ஆப்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5000 முதலீடு பண்ண வேண்டும். அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கூட 5000 பண்ண வேண்டும். ஒரு சில ஃபண்டில் 100 கூட பண்ணலாம். இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுபோல் இப்போ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குமே என்ட்ரி லோடு கிடையாது. எக்ஸிட் லோடு இந்த ஃபண்டுக்கு இருக்குது. 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் செல் பண்ணால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸிட் லோடு இருக்குது, இல்லைன்னா கிடையாது. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எனர்ஜி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸு. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் முதலீடு பண்ணலாம். பொதுவாக எல்லா ஃபண்ட்லையுமே எஸ்ஐபியில் முதலீடு பண்ணதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுபோல் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான், அந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு பெரிய தொகையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற ரிட்டர்னை சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான் மூலமாக மாதம் உங்களுக்கு தேவையான ரூபாய் வித்ட்ரா பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த ஃபண்டில் இப்போ மார்க்கெட் ஹையில் இருக்குது, அப்போ ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ லோ டியூரேஷன் ஃபண்ட்லேயோ, அதாவது டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஃபண்டில் இருந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலம் இந்த ஃபண்டில் நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இது டவுட் இருந்ததுன்னா இமெயில் பண்ணுங்கள். நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.